முனிஸ் மேத்ஸ் சேனல். இந்த சேனலில் டிஎன்பிஎஸ்சி மேத்ஸில் உள்ள கணக்குகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி மேத்ஸில் உள்ள ஒரு 3 கணக்குகள் பார்ப்போம். முதல் கணக்கு A1 = -1 மற்றும் AN = AN - 1 by n+2. n is greater than 1 for every n is the element of n. அந்த ஒவ்வொரு உறுப்புகளுக்குமே இந்த எண்ணுங்கிறதோட மதிப்பு எலமெண்ட் ஆஃப் என் அப்படின்னா இயல் எண்களோட ஒரு உறுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண் அப்படிங்கிறதோட மதிப்பு ஏனில் A2, A3 காண்க. A1 வந்து நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. நம்ம A2வும் A3யும் இந்த டேர்ம்லேருந்து டேர்ம் ஃபார்மேட்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். A1ஓட மதிப்பு -1. நமக்கு எந்த ஃபார்மேட்டில் நம்ம ஃபார்மேட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதிலேருந்து A2, A3 பார்ப்போம். A2 அப்படின்னா இங்கே n இருக்கும்போது நமக்கு A2 - 1 by n+2. அப்போ 2+2. A2 - 1 அப்படிங்கிறது A1 by n+2 அப்படிங்கிறது என்னோட மதிப்பு 2 2 கூட்டல் 2 4. A1ஓட மதிப்பு கொஷினில் கொடுத்துருக்கிறது -1. அப்போ -1, 4. இப்போ A3யோட மதிப்பு பார்ப்போம். A3யோட மதிப்பு A3 - 1 by n+2. A3 - 1னா A2 by n+2. என்னங்கிறது 3 + 2 5. இப்போ A2ஓட மதிப்பு நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். -1 by 4 by 5. இப்போ இதை -1 by 4 இதை -1 by 4 5 by 1 அப்படின்னு எழுதலாம். இதோட பெருக்கல் தலைகீழியை நம்ம எழுதும்போது அஞ்சு by 1 அப்படிங்கிறது 1 by 5ன்னு மாறும். இப்போ நமக்கு மதிப்பு -1 by 20. A3 = -1 by 20. அடுத்து ரெண்டாவது கணக்கு பார்ப்போம். 1 கூட்டல் 2 கூட்டல் 3 எக்ஸ்ட்ரா n = k எனில் 1³ + 2³ + எக்ஸ்ட்ரா n³ என்பது டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்கு. 1 கூட்டல் 3 + 3 + 1 + 2 + 3 + எக்ஸ்ட்ரா என்னோட மதிப்பு n × n+1 by 2. இது ஃபார்முலா. இந்த n × n+1/2ஓட மதிப்பு தான் k. நமக்கு 1³ + 2³ + எக்ஸ்ட்ரா n³ ஃபார்முலா தெரியும். அது வந்து n × n+1/2 the whole square. இந்த n × n+1/2ஓட மதிப்பு k. அப்போ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா கிடைக்கிறது k². நமக்கு விடை k². அடுத்து மூணாவது கணக்கு பார்ப்போம். A⁻m - n, Am + n என்ற பெருக்குத்தொடர் வரிசையின் பொது விகிதம் என்ன? பெருக்குத்தொடர் வரிசையின் பொது விகிதத்தில் முதல் உறுப்பு T1, ரெண்டாவது T2, மூணாவது T3. நம்ம வந்து பொது விகிதம் R கேட்டிருக்காங்க. ஆரோட மதிப்பு T2/T1ஆகவும் இருக்கலாம், இல்லை T3/T1ஆகவும் இருக்கலாம். அடுத்த உறுப்பு அப்புறம் வகுத்தல் முந்தைய உறுப்பு இதான் இதுக்கு ஃபார்முலா, ஆருக்குள்ள ஃபார்முலா. அப்போ அடுத்த உறுப்பு 2ன்னு நம்ம மேலே தொகுதியில் எழுதுனோம்னா அதுக்கு முன்னால் உறுப்பு T1 போட்டு நம்ம கழுவோம். இந்த ஃபார்முலா படியும் கால்குலேட் பண்ணலாம், இந்த ஃபார்முலா படியும் கால்குலேட் பண்ணலாம். இப்போ நம்ம T2/T1 வச்சு கால்குலேட் பண்ணுவோம். T2ஓட மதிப்பு AM, TNோட மதிப்பு AM - n அப்படின்னு இருக்குது. இப்போ A⁻m by A⁻m - n நம்ம A⁻m by A⁻m by A⁻ n ன்னு எழுதலாம். இப்போ இந்த
பகுதியில் உள்ளதை பெருக்கல் தலைகீழியை நம்ம பெருக்கி வகுக்கும் பொழுது a பவர் m பை a பவர் m இன்ட்டு a பவர் n அப்படின்னு வரும். அந்த a பவர் m நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து நமக்கு கிடைக்கிறது a பவர் n இப்படி போடலாம். இல்லை இந்த ஃபார்முலா படி T3 பை T2 அப்படின்னு போட்டோம்னா a பவர் m ப்ளஸ் n பை a பவர் m. இங்கே a பவர் m ப்ளஸ் என்ன a பவர் m இன்ட்டு a பவர் n நம்ம எழுதலாம். கீழே பகுதியில் a பவர் m இருக்குது. இப்போ இந்த a பவர் m கேன்சல் பண்ணிட்டா அடுத்து நமக்கு கிடைக்கிறது a பவர் n. இந்த மாதிரியும் நம்ம ஆரோட மதிப்பை கால்குலேட் பண்ணலாம். இப்போ ஆன்சர் பொது விகிதம் ஈக்குவல் டு a பவர் n. இதுதான் அந்த கொஷினுக்குள்ள ஆன்சர். இந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த கணக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.